ஈர்ப்பு விதி மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி மூலமாக நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே அடைய முடியும். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதற்கான பதில்களை உங்களுக்கு நாங்கள் வீடியோவாகவே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்சனலாக மேனிஃபெஸ்டேஷனை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களோட மெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளலாம். ஈர்ப்பு விதி என்பது பார்த்திங்கன்னா ஒரு காந்த சக்தி மாதிரி தான். நம்ம எதை தொடுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் எதை பற்றி அதிகமாக நினைக்குதோ அது மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளுக்கு கிட்ட வரும். நம்ம நல்லதை நினச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம கெட்டது நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டது நடக்கும். ஏன் தெரியுங்களா? நம்ம நல்லது நினைக்கிறப்ப நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேட் உருவாகும். அது எல்லாமே நல்ல அலைகளாக இருக்கும். ஆனால் இப்போது நம்ம கெட்டதை நினச்சோம்னா அதே நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு பொருளை பற்றி சர்ச் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை பற்றியான விளம்பரங்கள் வரும். அதோட தொடர்புடைய பொருட்கள் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு காமிக்கப்படும். இப்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆஜியோவில் செலக்ட் பண்ணாலும் அதோட விளம்பரங்கள் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே காமிக்கப்படும். ஏன்னா அதோட அதிர்வலைகள் தான் உங்கள் கண்ணுக்கு அதிகமாக தெரியும். அது மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட எண்ணங்களோட சக்திகள் தான் எப்பயுமே உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க? நேற்று நடந்தது நம்மளுக்கு மட்டும் இப்படி தான் நடக்குது, நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி கடவுள் நம்மளை சோதிக்கிறாரே, புலம்ப தான் செய்கிறீங்க. இந்த புலம்பல் தான் உங்களோட வாழ்க்கையவே கீழே கொண்டு போகுதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனால் எப்பயுமே நான் நல்லா இருக்கேன், என்னோடய வாழ்க்கை சூப்பராக இருக்குது, என்னோடய தொழில் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல உங்களை அறியாமலே உங்களை சுற்றி ஒரு வைப்ரேட் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மிராக்கிள் நடக்கும். எப்பயுமே நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்குறதுக்கு எங்கங்க, அதெல்லாம் நடக்குமா? நடந்தால் அதெல்லாம் கேட்கலாம், நடக்காததை பற்றி எப்படிங்க கேட்க முடியும்? எப்பயுமே ஒரு பொய்யான விஷயத்தை கூட யூனிவர்ஸ்ட்டு சொன்னோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா யூனிவர்ஸ்க்கு தெரியாது அது பொய்யா உண்மையான. யூனிவர்ஸை பொறுத்தவரையும் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட நம்ம கேட்டு பார்ப்போமே, கேட்டுட்டு கிடைச்சா நல்லது தானே அப்படின்றதுக்கு நம்ம மைண்ட் செட் கொண்டு வரணும். மிக பெரியதாக கேட்கணும். ஏன்னா நம்ம சின்ன விஷயங்கள் நம்ம கேட்டு கிடைக்கும். ஆனால் பெரிய விஷயங்கள் நம்ம இது நாள் வரையும் கேட்டிருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பணக்காரன் ஆகணும், ஒரு மிகப்பெரிய வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். ஆனால் இது நாள் வரையும் நம்ம அந்த ஆசைகளை நினச்சி நம்ம ட்ரீம் பண்ணியிருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ஆசைகள் நினைக்கிறப்பே பக்கத்தில் ஒரு புள்ளி மாதிரி வந்துடும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, இதுக்கெல்லாம் ஆசைப்படாது, இதுக்கெல்லாம் நீ தகுதியானவன் கிடையாது அப்படின்ற ஒரு புள்ளி வந்துடும். அதனால் அந்த புள்ளியை அழிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஆசைப்படுங்க. இந்த ஆசைகள் உங்களை காந்த சக்தி மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட இருந்து இருக்கும். அதனால் எந்த விஷயம் உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ, உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு தனிமையில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வேணுன்றதை உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் ஓப்பனாக கேளுங்க. யூனிவர்ஸ், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எனக்கு எந்த மாதிரி சொந்த வீடு இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ண உங்களை அறியாமலே அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம கேட்கிட்ட உடனே கிடைக்குதே, அது ஏன் நம்ம பெரிய விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு நம்மளுக்கு தெரில. எப்பயுமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் கேட்டால் கூட நம்ம வீட்டில் உடனே வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோமா கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க வாங்கி தருவாங்களா வாங்கி தர மாட்டாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போது நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்மளோட சுற்றி உள்ள அதிர்வலைகள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும். அதனால் கேட்குறதுல யூனிவர்ஸ்ட்டை நம்ம என்ன குறைஞ்சா போகிறோம்? அதனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கேளுங்க. எல்லாமே கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு முழுசாக கிடைக்குன்றத அடுத்து நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் கேட்டுட்டு இது கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் வச்சிங்கனாலே அந்த இடத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு செக் வச்சிரும்.
இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு வேணுன்றாங்களா இல்லை வேணான்றாங்களா, அப்போ ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிரும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த முழுசாக யூனிவர்ஸை நம்பி கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை கொடுக்கணும்னு நீங்கள் முழுசாக நம்பணும். அப்படி நம்பினாலே போதும், அதுக்கடுத்து யூனிவர்ஸ் உங்கள் கையில் கண்டிப்பாக கொடுத்துரும். அது உங்களோட வீட்டு சாவியாக இருக்கலாம், உங்களோட ஜாப்பாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய பணமாக கூட இருக்கலாம். என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, அதுக்கடுத்து அதை முழுசாக நம்புகிறீங்க. நம்பினால் மட்டுமே கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் அதிகம். அதனால் எப்பயுமே யூனிவர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அது முழுசாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும். முழுசாக நம்பினா கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிரும். அதுதான் யூனிவர்ஸோட வேலை. நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு தெரியும். அதற்கேற்றாற் போல் நம்மளோட வேலைகள் அந்த மாதிரி கொண்டு போயிடும். உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா அந்த வீட்டுக்குரிய அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? அந்த 50 லட்சத்தை உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ஒர்க்கை கண்டிப்பாக கொடுக்கும், இல்லையா ஒரு நல்ல பிஸ்னஸை உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு காந்தமாக மாறும். இதுதான் ஈர்ப்பு விசைன்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பரிபூரணமாக நம்பணும். நம்பின பிறகு அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பினாலே போதும், அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மிராக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி ஒரு காந்தம் ஒரு காயினை இருக்குதோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஈர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.